ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் வெள்ளை சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை சீடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் கிடைக்கிற அந்த பாக்கெட் அரிசி மாவு தான். அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதில் அந்த கட்டி தூசெல்லாம் இருக்குது, அதனால் ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு, இடியாப்பு மாவு, எந்த அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக சலிச்சு எடுத்தாச்சு. இனி இந்த அரிசி மாவில் 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் வேணாலும் எதாக இருந்தாலும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரிசி மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இது கூட 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்குறேன். கருப்பு எள்ளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை வெள்ளை எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. எள்ளு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாவை வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன் துருவிட்டு. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பாகுப்பதம் தேவையில்லை, கொதிச்சா போதும். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததே எடுத்துருங்க. அதில் இருக்கிற தூசு அந்த கல்லெல்லாம் இல்லாமல் வடிகட்டுறதுக்காக தான் நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இதை நீ ஆஃப் பண்ணிடலாம். அந்த அரிசி மாவில் இந்த சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் இன்னைக்கு கையால் நம்ம நல்லா உருண்டை சேர்த்துக்கலாம். ஒருவேளை தண்ணி பத்தில் திக்காக இருந்ததுன்னா பச்சை தண்ணியே கூட சேர்த்து நம்மளுக்கு அந்த மாவு பதம் வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சுக்குங்க. இப்போ இதை நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த உருண்டையை உள்ளங்கையை வச்சு லேசாக அழுத்துனா அந்த வெடிப்பு இல்லாமல் உருண்டைகள்லாம் சரியாக வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, உருண்டைகளும் பிடிச்சாச்சு. இனி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தீ மிதமான தீயிலே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. தீ அதிகமாக வச்சிட்டோன்னா உள்ளே வேகாது, மேலே கருகிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இனி மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு நீங்களும் இந்த வெள்ளை சீடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.